இப்ப விஸ்வநாதன் என்ன பண்ணுவாரா, கீழே இருந்து வாசிட்டு வர்றப்ப 3வது வரிசையில 4வது ஆள் சரியா வாசிக்கல அப்படி மாறான். எப்படி பாருங்க, 3வது வரிசையில 4வது ஆளு மாத்து மாத்து மாத்து. இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல பாத்துருப்பீங்கல்ல, இந்த வலையோசை கடகல அந்த பாட்டுக்கு அந்த ஃப்ளூட் வாசிக்கிறார்ல, அந்த வாசிக்கிறவரு அதை வாசி காமிக்கிறாரு. பக்கத்துல இளையராஜா நிக்கிறாரு. நிக்கிறப்ப இவர் வாசிட்டே வர்றப்ப இளையராஜா சொல்றாரு, ஆஹா நீ முதல்ல சாதாரணமா வாசி, நான் என்ன திருத்தம் கொடுத்தேன்னு வாசி அப்படிங்கிறாரு. அதுல அந்த முதல் இசை போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஜெர்க்கு கொடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா அந்த ஃப்ளூட்ல. ஆடே அப்பா அது எங்க இருந்த அப்படிங்கிறாரு. அதை சொல்றப்பதான் இந்த எழுத்து தான் என்ன செய்யுது, அவங்கள வாசிக்க தூண்டுது. எங்க இருந்து வந்துச்சு அது? அவரா வீட்டில இருந்து யோசிச்சு என்ன வேணாலும் வாசிப்ப ஒரு ஒத்துக்குருவார் அப்படின்னு சொல்ல முடியுமா?